வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இப்போ நண்பர்களாக இருந்தவங்க எதிரியாக மாறி இருக்காங்க. அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் எலன் மஸ்க் அவர்களும் முட்டிட்டு மோதிட்டு இருக்காங்க. என்னப்பா ஆச்சு? இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ நாள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாதிரி தானே வெளியே காட்டிட்டு இருந்தாங்க. திடீர்னு என்ன பிரச்சனை அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு கேள்வியாக இருக்கலாம். அந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்றதும், இதுக்கு நடுவில் எலன் மஸ்க் அவர்கள் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு ஒன்று இருக்குது, அதில் டொனால்ட் ட்ரம்ப் அவரோட பேர் இருந்ததுன்னா அது வெளியாச்சு அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மாட்டிப்பாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னா என்ன, டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் எலன் மஸ்க்குக்கும் உண்மையாவே என்னதான் பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா Info 366 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது கண்டென்ட்ஸ் பத்தி தெரியணும் அப்படின்னாலுமே அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். இது Info 366. நண்பர்களாக இருந்த டொனால்ட் ட்ரம்ப்பும் எலன் மஸ்க்கும் எதுக்காக இப்போ எதிரிகளாக மாறிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எலன் மஸ்க் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். எப்ஸ்டீன் அப்படின்றவர் ஜெஃப்ரி எட்வர்ட் எப்ஸ்டீன், அதுதான் அவரோட முழு பேர். அவர் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ஸ்கூல் டீச்சராக தான் வேலை பார்த்துட்டு இருந்தார். ஆனால் அவர் ஒர்க் பண்ண அந்த ஸ்கூலில் சில பொண்ணுங்க கிட்ட அவர் மிஸ்பிஹேவியர் பண்ணாரு அப்படின்னு அந்த ஸ்கூல்ல இருந்து அவர் டிஸ்மிஸ் பண்ணி அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சில நாட்களுக்கு அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா, பேங்க்ல ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி வேலை பார்க்க ஆரம்பிச்சவர் அவரே தனியா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பிசினஸே ஸ்டார்ட் பண்ணி அமெரிக்கால ஒரு பெரிய பிசினஸ் மேக்னெட்டா உருவெடுக்கிறாரு. அப்படி இருக்கும் போது பிசினஸ் மேக்னெட்டா உருவெடுக்கிறாரு அப்படின்றப்பயே அமெரிக்கால இருக்கக்கூடிய பல பிரபலங்கள் கிட்ட அவருக்கு கான்டாக்ட்ஸ் பில்ட் ஆகுது. ஆனா 2005ல என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு 13 வயசு பெண்ணை அவர் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த பொண்ணோட அப்பா ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க. அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் எப்ஸ்டீன் அவர்கள் இந்த கேஸ் மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 36 பெண்களை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றது தெரிய வருது. ஆனா வெறும் 2 கேஸ்ல மட்டும் அவரோட குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு 13 மாசம் ஜெயில இருந்து வெளியே வராரு. வெளியே வந்தவர் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு 2019 அந்த காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, அவர் மேல இருக்கக்கூடிய மீதி கேஸ்லஸுமே ப்ரூவ் ஆகி அவர் அகைன் ஜெயிலுக்குள்ள போறாரு. ஜெயிலுக்கு போன ஒரு மாசத்திலேயே ரொம்ப மிஸ்டீரியஸான முறையில் எப்ஸ்டீன் அவர்கள் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க ஜெயிலுக்குள்ளேயே அப்படின்ற ஒரு நியூஸ் வெளியாகுது. இது டொனால்ட் ட்ரம்போட ஆட்சி காலத்துல தான் நடந்திருந்தது. அது மட்டும் இல்லாம எப்ஸ்டீன் அவர்கள் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தப்ப அவர் மேல மட்டும் செக்ஷுவல் கேசஸ் இல்ல, அவருக்கு மட்டும் இதுல சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவர் பிசினஸ் பண்ணிட்டு இருந்த டைம்ல விஐபிஸ், விவிஐபிஸ், பிசினஸ் மேக்னட்ஸ் அப்படின்னு பல பேருக்கு இவர் பொண்ணுங்களை சப்ளை பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரியும் இவர் மேல பாத்தீங்கன்னா பல கேசஸ் இருந்தது. இவரோட இந்த எப்ஸ்டீன் கேஸ் ஃபைல்ஸோட எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி தான் அதை எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு ஃபைல்ல டொனால்ட் ட்ரம்ப் அவரோட பேருமே இடம்பெற்றிருக்கு அப்படின்றது தான் எலன் மஸ்க் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இன்ஃபேக்ட் பிப்ரவரி மாசம் அமெரிக்காவோட ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எப்ஸ்டீனோட கான்டாக்ட்ல டொனால்ட் ட்ரம்ப் அவரோட பேர் இருந்தது உண்மைதான். இது மட்டும் இல்லாம டொனால்ட் ட்ரம்போட எக்ஸ் வைஃப், அவரோட பொண்ணு, இன்ஃபேக்ட் மைக்கேல் ஜாக்சனோட நம்பர்லாம் கூட அவரோட கான்டாக்ட்ல இருந்தது. ஏன்னா அவர் அந்த டைம்ல அமெரிக்காவோட மிகப்பெரிய பிரபலமான ஒரு பிசினஸ் மேக்னெட்டா இருந்தாரு எப்ஸ்டீன். ஸோ அவரோட கான்டாக்ட்ல இவங்களோட நம்பர்ஸ் இருக்கு அப்படின்றனால இவங்களும் அவருக்கு சம்மந்தப்பட்டிருக்காங்களா அப்படின்றது சொல்ல முடியாது. இவங்க எல்லாருமே அவரோட கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்காங்களே தவிர அவரோட கஸ்டமர் லிஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ சொன்னவங்க ஏன் பார்த்தீங்கன்னா அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் எவிடன்சஸ் எல்லாம் அவங்க வெளியிடல. ஏன்னா அவங்க வெளியிட்டாங்க அப்படின்னா டொனால்ட் ட்ரம்போட டார்க் சீக்ரெட்ஸ்லாம் வெளியாயிடும் அப்படின்ற மாதிரி எலன் மஸ்க் அவர் சொல்றாரு. இன்ஃபேக்ட் இதெல்லாம் கேட்கும் போது ஃப்ரெண்ட்ஸா இருக்கவங்க தான் முக்கியமான எதிரியா மாறுவாங்க, அவங்களுக்கு தான் நம்மளோட டார்க் சீக்ரெட்ஸ்லாம் தெரியும் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க சமயத்துல டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் செகண்ட் டைம் அமெரிக்காவோட பிரசிடென்ட்டா ஆனதுக்கு மிக முக்கியமான காரணம் எலன் மஸ்க் தான். ஏன்னா பல கோடி கணக்கான பணத்தை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெற்றி அடையணும் அப்படின்னு எலன் மஸ்க் கூடயே இருந்து நிறைய பிரச்சாரங்களுமே அவரே முன்னின்று பண்ணியிருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதனால தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பிரசிடென்ட்டா பதவி ஏற்ற உடனே அமெரிக்கால புதுசா ஒரு டிபார்ட்மெண்ட்டே உருவாக்கி அதுக்கு தலைவரா எலன் மஸ்கை அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, அமெரிக்கா கவர்மெண்ட்ல தேவையில்லாம செலவாகக்கூடிய செலவுகளை குறைக்கிறதுக்காகவே ஒரு டிபார்ட்மெண்ட்டை புதுசா தொடங்கி இருந்தாங்க.
அதுக்கு தலைவரா எலன் மஸ்கையுமே வந்து போட்டிருந்தாங்க. அந்த ஒரு விஷயம் நடந்தக்கப்புறம் இப்ப ரீசெண்டா என்ன ஆயிருக்கு அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் எலன் மஸ்க் அவர்களுக்கும் உண்மையாவே வந்து ஒரு முட்டி மோதிக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு சண்டை இருக்குன்னு எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சது எதனால அப்படின்னா, இப்ப டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் ஆக்ட் அப்படின்ற ஒரு மசோதாவை அனௌன்ஸ் பண்ணாரு. இந்த ஒரு மசோதாவை ட்ரம்ப் அவர்கள் அனௌன்ஸ் பண்ண உடனே எலன் மஸ்க் அவர்கள் அதுக்கு பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சு ட்ரம்ப் அவர்கள் மேல பயங்கரமான விமர்சனங்களை வந்து முன்வைக்க ஆரம்பிச்சாரு. இந்த எப்சின் ஃபைல்ஸ் மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவர் பேச ஆரம்பிச்சாரு. சும்மா இல்லாம என்ன பண்றாரு, அவரோட ட்விட்டர் பேஜ்ல வந்து அமெரிக்கால ஒரு புதிய கட்சியை தொடங்கலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி ஒரு போலிங்கை வந்து நடத்துறாரு. அந்த ஒரு போலிங்ல 80% மக்கள் வந்து புதுசா ஒரு கட்சி வந்து அமெரிக்கால தொடங்கலாம் அப்படின்னு வந்து சொன்னதுனால எலன் மஸ்க் அவர்களும் என்ன பண்றாரு, த அமெரிக்கன் பார்ட்டி அப்படின்னு அவர் ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான காரணங்களா இருக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் எலன் மஸ்க் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல. என்னடா இது, இவ்வளோ நாள் வந்து பாத்தீங்கன்னா நண்பர்களா இருந்தாங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம அவங்களோட வெற்றிக்கு பின்னாடி வந்து துணையா நின்றுட்டு இருந்தாங்க. பட் இப்படி ஒரு விஷயம் நடந்தோடனே ட்ரம்ப் அவர்கள் சும்மா இருப்பாரா? அதனால வந்து ஸ்பேஸ் எக்ஸ்ல இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நாங்க கேன்சல் பண்றோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சில விஷயங்களை சொன்ன உடனே எலன் மஸ்க் என்ன சொல்றாரு, ட்ரம்ப் அவர்கள் வந்து நன்றி கெட்டவர், நான் அவர் ட்ரம்ப் அகைன் வந்து அமெரிக்காவோட பிரசிடென்டா ஆனதுக்கு நான் தான் முக்கியமான காரணம், அதெல்லாம் அவர் மறந்துட்டு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சில விஷயங்களையுமே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஆக மொத்தம் இதுதான் எலன் மஸ்க் அவர்களுக்கும் ட்ரம்ப் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளா இருக்கு. நீங்க இந்த ஒரு பிரச்சனை எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆக போது, மற்ற நாடுகள் அதை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெகுலரான கண்டென்ட்ஸ்க்கு மறக்காம Info 366 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.